إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அவனால் இறக்கி அருளப்பட்ட புனித வேதமாகிய அல் குர்ஆனிலிருந்தும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலிலிருந்தும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, இந்த உலகத்துக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்துக்கும் அருட்கொடையாக ரஹமத்தாக அந்த ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைத்தான். இவைகள் முஸ்லிம்களிடம் புனிதமாக கருதப்படுகின்றதோ, முஸ்லிம்கள் எவைகளை தங்களது உயிரை விட மேலாக மதிக்கின்றார்களோ அவைகள் மேற்கத்திய உலகத்தால் ஊடகங்களால் கொச்சைப்படுத்தப்படுகின்ற காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ரஹமத்தை போதிக்க வந்தவர். அந்த தூதரை கேலி சித்திரங்கள் மூலம் விமர்சிக்கப்படுகின்ற, கொச்சைப்படுத்தப்படுகின்ற நிகழ்வுகள் அண்மை காலத்திலும் அரங்கேற்றப்பட்டதை நாம் அறிவோம். அருமையானவர்களே, இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஆற்றிய பணி என்ன, அவர்கள் அந்த ரப்பிடம் எந்த அளவு கண்ணியத்துக்குரியவராக இருக்கிறார் என்பதை இந்த உரையினூடாக உங்களுக்கு தெளிவுபடுத்துவதுதான் எனது நோக்கமாக இருக்கிறது. 7வது அத்தியாயத்தினுடைய 157வது வசனமாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி ரசூலன் நபியல் உம்மி அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல். அவர்கள் பின்பற்றுகின்ற அந்த எழுத வாசிக்க தெரியாத தூதர், அவரை பற்றிய செய்திகள் அவர்களிடம் இருக்கக்கூடிய தௌராத்திலும் இஞ்சிலும் உள்ளது என்று அல்லாஹு தஆலா சொல்றான்.
அவரது பணி என்ன? யஅமுருஹும் பில் மஅரூஃப், அவர் நன்மையானவற்றை ஏவுகிறார். வயன்ஹாஹும் அனில் முன்கர், தீயவைகளை விட்டு மக்களை தடுக்கின்றார். வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், பரிசுத்தமானவற்றை அவர்களுக்கு ஹலாலாக்கி வைக்கிறார். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், தீயவைகளை அவர்களுக்கு அவர் தடுக்கின்றார். வயதவு அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால், அவர்கள் மீது இருக்கக்கூடிய சுமைகளையும் சங்கிலிகளையும் அவர் அகற்றுகிறார். ஃபல்லதி ஆமனு பிஹி வஅஸ்ஸரூஹு வனஸரூஹு, இவர்கள் அவரை நம்பிக்கை கொண்டு அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருக்கு அருளப்பட்ட அந்த ஒளியையும் பின்பற்றுவார்களோ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்தினூடாக அந்த தூதரினுடைய மகத்தான பணிகளை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். அவர்கள் மீது போடப்பட்டிருந்த அடிமை சங்கிலிகள் எல்லாம் அவர் அகற்றுகிறார். அவர்களுக்கு நீதியை கற்றுக் கொடுக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வஹியை ஹிரா என்னும் குகையிலே பெற்றுக்கொண்டு தனது வீட்டுக்கு வந்து நபி அவர்கள் என்னை போர்த்துங்கள் என்று சொல்லி திடுக்கிட்ட நிலையிலே சொல்கிறார்கள். அந்த நிலைமை தணிந்ததன் பிறகு நபி அவர்கள் ஒரு பயத்தை உணர்கின்ற பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளாகும். கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவினர்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள், உறவினர்களை நீங்கள் அரவணைக்கின்றீர்கள். அதே போன்று சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கின்றீர்கள், வறியோர்களுக்காக நீங்கள் உழைக்கின்றீர்கள், விருந்தினர்களை நீங்கள் உபசரிக்கின்றீர்கள், சத்தியத்துக்காக நீங்கள் குரல் கொடுக்கின்றீர்கள் என்றெல்லாம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்களே. உண்மையிலே இந்த பண்புகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் நுபுவத்துக்கு பின்புதான் குடிகொண்டதா என்றால் இல்லை. நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பே இந்த சீரிய பண்புகள் நபியிடம் காணப்பட்டன என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஆதாரமாகும். வாக்குமூலத்தை கொடுப்பது யார்? நபியுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எனவே நறுமையானவர்களே, இந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் எப்படியெல்லாம் அல் குர்ஆனிலே வர்ணிக்கிறான். சாதாரண ஒரு மனிதன் ஒருவரை பரிசுத்தப்படுத்துவதற்கும், சாதாரண ஒரு மனிதன் ஒருவருக்கு ஒரு நற்சான்றிதழ் கொடுப்பதற்கும், அந்த ரப்புல் ஆலமீன் கொடுப்பதற்கும் மத்தியில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சாதாரண மனிதன் கொடுக்கக்கூடிய நற்சான்றிதழ் அவனது வெளிப்படையான செயல்பாடுகளை வைத்து கொடுக்க முடியும். அவனை ஒரு நல்லவனாக நான் கருதுகிறேன் என்று சொல்ல முடியும். ஆனால் ரப்புல் ஆலமீன் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்களிலே இருக்கக்கூடிய யாவற்றையும் அறியக்கூடியவனாக அவன் இருக்கிறான். வல்லாஹு யஅலமு மா துப்தூன வ மா தக்துமூன், எவைகளை நீங்கள் வெளிப்படுத்துகின்றீர்களோ, எவைகளை நீங்கள் மறைத்து வைத்திருக்கின்றீர்களோ, அந்த அனைத்தையும் அந்த ரப்புல் ஆலமீன் அறிவான். இன்னஹு யஅலமுல் ஜஹர வ மா யக்ஃபா, இப்படி பல இடங்களில் அவன் அல் குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் ஒருவரை பரிசுத்தப்படுத்தினால் அதற்கு இரண்டாவது கருத்து இல்லை. உண்மையிலே அவர் பரிசுத்தமானவர். அந்த ரப்புல் ஆலமீன் கூட சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஹுவ அஅலமு பிமனித்தகா, இவர்கள் பயப்படக்கூடியவர்கள், இவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் என்பதை அவன் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறான்.
என்று அந்த ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். நறுமையானவர்களே, அந்த அல்லாஹு தஆலா தனது நபியை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான்? சூரத்து நஜ்ம் என்ற அத்தியாயத்தினுடைய 2வது வசனமாக சொல்கிறான், மா வல்ல ஸாஹிபுக்கும் வமா கவா, உங்களுடைய தோழர் வழிகெடவோ நெறி பிறந்து செல்லவோ இல்லை என்று அல்லாஹு தஆலா அவர் நேர்வழியிலே இருப்பதை தெளிவாகவே சொல்கிறான். அவரது நாவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, வமா யன்திகு அனில் ஹவா, அவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, எது அவருக்கு வஹீலே கொடுக்கப்படுகிறதோ அதைத்தான் அவர் பேசுவார். தனது மனோ இச்சைப்படி பேசக்கூடியவர் அல்ல என்று அல்லாஹு தஆலா அவரது நாவை பற்றி சொல்கிறான். அவரது பார்வை பற்றி சொல்கின்ற பொழுது, மா ஸாகல் பஸர் வமா தகா, அவரது பார்வை தவறிவிடவோ அளவு கடந்து செல்லவோ இல்லை. லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, அவர் கண்டதெல்லாம் அந்த ரப்புடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளைத்தான் அவர் உண்மையிலே கண்டார் என்று அல்லாஹு தஆலா அவரது பார்வையை பற்றி சொல்கிறான். அவரது உள்ளத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, மா கதபல் ஃபுஆது மா ரஆ, அவரது உள்ளம் பொய் சொல்லவில்லை. எதை அவர் கண்ணால் கண்டாரோ அதை உண்மைப்படுத்துகிறது என்று அல்லாஹு தஆலா அவரது உள்ளத்தை பற்றி அந்த ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதே போன்று சூரத்து ஷரஹ் என்ற அத்தியாயத்திலே சொல்கின்ற பொழுது, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உமக்காக உமது இருதயத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா? தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்லும் பொழுது இதிலே லக்க என்ற ஒரு வார்த்தை வருகிறது. உமக்காக நாம் உமது சதுரை, உமது நெஞ்சை நாம் விரிவுபடுத்தவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது, அவரது நெஞ்சை, அவரது உள்ளத்தை அல்லாஹு தஆலா இஸ்லாத்தினுடைய ஒளியை கொண்டு விரிவுபடுத்தியதாக கூறுகிறார்கள். ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறும் பொழுது சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா அவரது உள்ளத்தை ஞானத்தை கொண்டும் அறிவை கொண்டும் விரிவுபடுத்தியதாக குறிப்பிடுகிறார்கள். என் அருமையானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், கால ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ் எனது நெஞ்சை நீ விரிவுபடுத்துவாயாக என்று கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா விரிவுபடுத்துகிறான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சை அல்லாஹு தஆலா அவர் கேட்பதற்கு முன்பே விரிவுபடுத்தி விட்டதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து சொல்கிறான், வவதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கல் ظهرك, உமது முதுகை முறிக்கக்கூடிய அந்த சுமைகளை எல்லாம் நாம் இறக்கிவிட்டோம். அதே போன்று வரஃபஅனா லக ذிக்ரக், உமது திக்ரை நாம் உயர்த்தி விட்டோம். உம்மை நினைவு கூறுவதை, உமது பேரை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு அதானிலும், ஒவ்வொரு நிமிடமும் முஸ்லிமால் நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே அருமையானவர்களே, இந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மிகச் சிறந்த இந்த தூதர் கொச்சைப்படுத்தப்படுகின்ற பொழுது, இவரது பணிகள் கீழ்த்தரமாக பேசப்படுகின்ற பொழுது முஸ்லிம் உள்ளங்கள் கவலைப்படுகின்றன. அவரை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் கவலை கொள்கிறான். என் அருமையானவர்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிகள் சரியான முறையிலே இவர்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை என்பதுதான் இதற்குரிய அடிப்படை காரணமாக இருக்கிறது. இன்னும் அந்த தூதருடைய சிறப்புகளை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால், அல்லாஹு தஆலா அவரது உபூதியத்தை அவர் சொல்லும் பொழுது அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என் அருமையானவர்களே, நாம் எந்த அளவு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றோமோ, நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றோமோ, அந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தை பெறுவோம். அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் இருக்கிறது. அந்த ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது எப்படி சொல்கிறான், வகாலு இத்தஹதர் ரஹ்மானு வலதன், அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் தனக்கு ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். சுப்ஹானஹு, அவன் பரிசுத்தவானாக இருக்கிறான். இந்த அனைத்து பலவீனங்களை விட்டும் அவன் தூய்மையானவனாக இருக்கிறான். பல் இபாது முக்ரமூன், அந்த வானவர்களோ அந்த மலாயிகாமார்களோ அவர்கள் சங்கையானவர்கள். இபாது முக்ரமூன், அல்லாஹு தஆலா இங்கே பயன்படுத்துகின்ற வார்த்தை, அவர்கள் அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படக்கூடியவர்கள். எனவே அவர்கள் சங்கையானவர்கள்.
லா யஸ்பிகூனஹு பில் கவுல், அவர்கள் அவனுடைய வார்த்தையை விட்டு அவர்கள் முந்த மாட்டார்கள், அவனது வார்த்தையை முந்தக்கூடியவர்கள் அல்ல. வஹும் பிஅம்ரிஹி யஅமலூன், அவனது கட்டளைகளை எல்லாம் அவர்கள் அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் அந்த மலாயிகாமார்கள், வானவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கே வானவர்களை அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது சங்கையானவர்கள் என்று ஏன் சொல்கிறான்? அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அவர்கள் முந்தாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக அல்லாஹு தஆலா இங்கே வானவர்களை கண்ணியமானவர்கள் என்று குறிப்பிடுகிறான். இதிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம்? நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு உயர்வும் அந்தஸ்தும் கண்ணியமும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை விளங்க முடியும். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அந்த மிஅராஜுடைய இரவிலே மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அந்த தனது அடியாரை அழைத்து சென்ற அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். இங்கே அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகின்ற வார்த்தை அப்த் என்று பயன்படுத்துகிறான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவன் எத்தகையவன் என்றால் எந்த ஒரு கோணலும் இல்லாத அந்த வேதத்தை தனது அடியாரின் மீது அவன் இறக்கி வைத்தான் என்று அல்லாஹு தஆலா அங்கேயும் அப்த் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இவைகளிலிருந்தெல்லாம் நாம் எதை விளங்குகிறோம் என்றால் அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படக்கூடியவர்களாக, கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதன் மூலம் கண்ணியம் இருக்கிறது, அதன் மூலம் அந்தஸ்து இருக்கிறது. அவன் நமது எஜமானாக இருக்கிறான், நாம் அவனது அடிமைகளாக இருக்கிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற உறுதிமொழியை தொழுகையிலே ஒவ்வொரு ரக்அத்திலும் நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடம் வாங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று நமது அடிமைத்துவத்தை நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா நேரங்களிலும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்ற நறுமையானவர்களே, அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்பண்புகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீர் மகத்தான பண்புகளை உடையவராக இருக்கின்றீர் என்று அல்லாஹு தஆலா நபியை சொல்கிறான். நபியுடைய பண்புகள் யார் சொல்வது? அந்த ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீன் உண்மையை தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் நபியுடைய பண்புகளை அவனை எப்படி சொல்கிறான்? மகத்தான பண்புகளை உடையவராக, மகத்தான பண்புகளுக்கு சொந்தக்காரராக நீர் இருக்கின்றீர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எப்படி சொன்னார்கள்? இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் உயரிய பண்புகளை முழுமைப்படுத்துவதற்குத்தான். எனவே நறுமையானவர்களே, இந்த உயரிய பண்புகளை முழுமைப்படுத்துவதற்கு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரவாதத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவராக, ஒரு பயங்கரவாதியாக சித்தரிக்கப்படுகின்ற பொழுது உண்மையிலே ஒவ்வொரு முஸ்லிமுடைய நெஞ்சமும் கவலைப்படுகிறது. உண்மையிலே அந்த தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை முழு உலகத்துக்கும் அருளாக இருந்தது. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்? நரக விளிம்பிலே இருந்தவர்களை அவர்கள் சுவர்க்கத்தின் பால் கொண்டு வந்தார்கள். நரக விளிம்பிலே தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை, அந்த அழிவிலே இருந்தவர்களை, ஜாகிலியத்திலே இருந்தவர்களை அந்த நேரான வழியின் பால் கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் மோசமாக விமர்சிக்கின்ற பொழுது உண்மையிலே இவர்களுடைய இந்த அதாவது குறுகிய மனப்பான்மை என்பது, அதாவது நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தாலும் இவர்கள் நபிமார்களை விமர்சித்திருக்கிறார்கள், நபிமார்களை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள், நபிமார்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வேத புத்தகங்களே அதற்கு ஆதாரமாக இருக்கின்றன. அருமையானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ரஹ்மத் அருளுக்கு அல்லாஹ் தஆலா சாட்சியாக என்ன சொல்கிறான்? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்கும் நாம் உம்மை ரஹ்மத்தாகவே அன்றி அனுப்பவில்லை என்று சூரத்துல் அன்பியா என்ற அத்தியாயத்தினுடைய 107வது வசனமாக குறிப்பிடுகிறான். மற்றொரு இடத்திலே சொல்கின்ற பொழுது லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், உங்களிடமிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர் உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும், உங்களுக்கு நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பதை அவர் பேராமல் கொண்டவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு சிரமம் வருவதென்பது
அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அவரது உயரிய பண்பை விவரிக்கின்றானே, வர்ணிக்கின்றானே. இப்படிப்பட்ட இந்த தூதர் எப்படி உலகத்துக்கு பயங்கரவாதத்தை கற்றுக் கொடுத்திருக்க முடியும்? அவரை ரவுஃப் என்றும் ரஹீம் என்றும் அல்லாஹு தஆலா, இரக்க குணமுடையவர், கிருபை உள்ளவர் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா அவரை புகழ்கிறான். இந்த வசனம் 9வது அத்தியாயத்தினுடைய 128வது வசனமாக பதிவாகி இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்தை செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. குறைஷிகள் நபியிடத்தில் வருகிறார்கள். வந்து என்ன கேட்கிறார்கள்? உதுஉ லனா ரப்பக அன் யஜ்அல் லனா அஸ்ஸஃபா ذهبا வனுமினு பிக. நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பீராக, நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள், சஃபா மலையை தங்கமாக்க வேண்டும். சஃபா மலையை தங்கமாக்கினால் நாம் உம்மை ஏற்றுக்கொள்வோம் என்று ஒரு அற்புதத்தை செய்து காட்டுமாறு நபியிடம் கேட்கிறார்கள். நபியிடத்திலே சொல்கிறார்கள், உமது ரப்பிடம் நீர் பிரார்த்திப்பீராக, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்கு நீர் கட்டளையிடுகின்றீர், போதிக்கின்றீர். அந்த ரப்பிடம் நீர் பிரார்த்திப்பீராக, சஃபா மலையை தங்கமாக்க வேண்டும். அதை நீர் தங்கமாக்குவீர் என்றால் உம்மை நாம் நம்பிக்கை கொண்டு விடுவோம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், வதஃஅலூன், அப்படி அதை தங்கமாக்கி விட்டால் நீங்கள் அதை அவ்வாறு செய்து விடுவீர்களா, அவ்வாறு ஈமான் கொண்டு விடுவீர்களா என்று கேட்கிறார்கள். காலு நஅம், அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், ஏற்றுக்கொள்வோம். என் அருமையானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பண்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சூரத்துல் கஹ்ஃபிலே குறிப்பிடுகிறான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. இந்த வேதத்தை கொண்டு, இந்த செய்திகளை கொண்டு அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்கின்ற பொழுது உமது உயிரை மாய்த்துக் கொள்கின்ற அளவுக்கு நீர் கவலைப்படுகின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அருமையானவர்களே, அவர்களை அந்த அழிவிலிருந்தும், நரக வேதனையிலிருந்தும், நாளை மறுமையினுடைய தோல்வியிலிருந்தும் அவர்களை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உயிரை மாய்த்துக் கொள்கின்ற அளவுக்கு கவலைப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட தூதர், இவர்கள் அனைவரும் நம்பிக்கை கொண்டு விடுவார்கள், இவர்கள் அனைவரும் ஈமான் கொண்டு விடுவார்கள் என்ற அந்த செய்தி நபிக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது இல்லையா? அதனால் நபி அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கேட்கிறார்கள், நான் அப்படி செய்தால், நான் அல்லாஹ்விடம் அப்படி கேட்டால் நீங்கள் என்னை ஈமான் கொண்டு விடுவீர்களா, என்னை நம்பி விடுவீர்களா, அந்த அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களும் ஆம் என்று தான் சொல்கிறார்கள். அந்த குறைஷி காஃபிர்கள் அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். எதை கேட்டார்களோ அதை அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றார்கள். ஃபஅதாஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அந்த வஹியை கொண்டு வரக்கூடிய வானவர் வருகிறார். வந்து என்ன சொல்கிறார்? இன்ன ரப்பக யக்ரு அலைக ஸலாம், உமது ரப் உம்மீது ஸலாத்தை சொன்னான், உமக்கு ஸலாத்தை சொல்லி இருக்கிறான். வயகூல் இன் ஷிஅத அஸ்பஹ லஹும் ஸஃபா ذهبا, நீர் நாடினால் அந்த சஃபா என்ற மலையை அல்லாஹ் தஆலா தங்கமாக்குவதாக சொல்கிறான். நீர் விரும்பினால் அந்த மலையை தங்கமாக்கி தருவதாக அவன் வாக்களிக்கிறான். ஃபமன் கஃபர பஅத ذلك மின்ஹும், ஆனால் அந்த மலை தங்கமாக்கப்பட்டதன் பிறகு அவர்கள் நிராகரிப்பார்கள் என்றால், அவர்கள் அல்லாஹ்வை நிராகரிப்பாளர்கள் என்றால், அத்தப்துஹு அதாபன் லவ் அذிபுஹு அஹதன் மினல் ஆலமீன், உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத தண்டனையை அவர்கள் மீது நான் இறக்குவேன், அவர்களை அந்த அளவு கடுமையாக அவர்களை நான் வேதனைக்கு உட்படுத்துவேன் என்பதையும் அந்த அல்லாஹ் உமக்கு சொல்ல சொல்கிறான். அந்த மலை தங்கமாக்கப்பட்டதன் பிறகும் அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உம்மை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், கொடுக்கப்படுகின்ற வேதனை, தண்டனை உலக வரலாற்றிலே யாருக்கும் கொடுக்கப்படாததாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்ல சொன்னான். வ இன் ஷிஅத, அடுத்தது என்ன? நீர் நாடினால் ஃபதஹது லஹும் பாபத் தௌபதி வர் ரஹ்மா, நீர் விரும்பினால் அந்த ரப்புல் ஆலமீன் தௌபாவுடைய வாயிலையும் ரஹமத்துடைய வாயிலையும் திறந்து விடுவான். இதில் நீர் எதை தெரிவு செய்கின்றீர்? மலை தங்கமாக்கப்படும், நீர் பிரார்த்தித்திருக்கின்றீர். அப்படி அந்த மலை தங்கமாக்கப்பட்டதன் பிறகு அவர்கள் உம்மை நிராகரித்தால் தண்டனை மிக கடுமையானது. அப்படி இல்லை என்றால் இரண்டாவது ஒன்று இருக்கிறது, அது தௌபாவுடைய வாயிலும் ரஹமத்துடைய வாயிலும் திறந்தே இருக்கும். அந்த நேரத்தில் ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், قال بل باب التوبة والرحمة, தௌபாவுடைய வாயிலையும் ரஹமத்துடைய வாயிலையும் தான் நான் கேட்கிறேன் என்று சொன்னார். என் அருமையானவர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த இடத்தில் அற்புதத்தை நிறுவியிருந்தால் அவர்களுடைய தூதுத்துவம் இன்னும் கௌரவப்படுத்தப்பட்டிருக்கும். அவர்கள் பொய்ப்பிப்பார்கள். அவர்கள் சொன்ன அந்த கோரிக்கையை இவர்கள் இந்த தூதர் செய்யவில்லை என்றெல்லாம் பொய்ப்பிப்பார்கள். அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தௌபாவையும் ரஹமத்தையும் தெரிவு செய்தார்கள். நர்மையானவர்களே, யாருக்காக இது? இந்த வாயில் மறுமை வரை திறந்திருக்கும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ரஹமத்துக்கும் அவருடைய இரக்க தன்மைக்கும் இந்த செய்தி மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அவர்கள் கொச்சைப்படுத்தப்படலாம், அவருடைய தூதுத்துவத்தை அவர்கள் இழிவாக பேசலாம், ஆனாலும் எனது உம்மத்துக்கு தௌபாவும் ரஹமத்தும் திறந்தே இருக்க வேண்டும் என்று அந்த தூதர் தெரிவு செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் பார்த்தால் இன்னொரு செய்தி பதிவாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்தை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், இன்னமா அன லகும் பிமன்சிலத்தில் வாலித், நான் உங்களுக்கு ஒரு தந்தையுடைய அந்தஸ்திலே இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். உஅல்லிமுக்கும், நான் உங்களுக்கு ஒரு தந்தையுடைய அந்தஸ்திலிருந்து கற்றுத் தருகிறேன் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஃபைதா அத்தா அஹதுகுமுல் காயித, உங்களில் யாராவது மலசலம் கழிப்பதற்காக சென்றால் அவர் கிப்லாவை முன்னோக்க வேண்டாம், அதை பின்னோக்க வேண்டாம். அதே போன்று அவர் தனது வலது கரத்தால் சுத்தப்படுத்த வேண்டாம். 3 கற்களுக்கு குறைவாக அவர் பயன்படுத்த வேண்டாம். அதே போன்று எலும்புகள் விட்டைகளையும் சுத்தப்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டாம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி அபூதாவுதிலே பார்க்கிறோம். இந்த செய்தி நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நான் இன்னமா அனலக்கும் பிமன்சிலத்தில் வாலித், உங்களுக்கு நான் ஒரு தந்தையுடைய அந்தஸ்திலிருந்து கற்றுத் தருவதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். நறுமையானவர்களே, இப்படி இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உம்மத்தின் மீது அளப்பரிய அன்பு கொண்டவராக, மிகப்பெரிய அன்பு கொண்டவராக இருக்கிறார். முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்தை செய்கிறார்கள். லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பிரார்த்தனை கொடுக்கப்பட்டிருந்தது. அனைத்து நபிமார்களும் அதை பயன்படுத்தி விட்டார்கள், அதை இந்த உலகத்திலே பயன்படுத்தினார்கள். வைன்னி இஹ்தபது, நான் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். யாருக்காக தெரியுமா? எனது உம்மத்துக்காக. தஅவதி ஷஃபாஅத்தி லி உம்மத்தி யௌமல் கியாமா, நாளை மறுமையுடைய நாளில் எனது உம்மத்துக்காக, எனது உம்மத்துக்கு பரிந்துரை செய்வதற்காக அந்த துஆவை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்களே. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனது நுபுவத்துடைய 23 வருட காலத்தில் எத்தனை தேவைகள் வந்திருக்கும், எத்தனை தனது குடும்பத்துக்கு தேவைகள் இருந்திருக்கும், தனது பிள்ளைகளுக்கு எத்தனை தேவைகள் வந்திருக்கும். அதிலெல்லாம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பயன்படுத்தவில்லையே. தனது உம்மத்துக்காக, தனது சமுதாயத்துக்காக, அதை நாளை மறுமையிலே அவர்களுக்கு சுபீட்சத்துக்காக அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எந்த அளவு அன்பு கொண்டிருந்தார்கள். இன்னொரு செய்தியை பாருங்கள். இதை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை குர்ஆனுடைய இந்த வசனங்களை ஓதுகிறார்கள். ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فانه مني. இந்த வசனங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த சிலைகள் இருக்கின்றனவே, அவைகள் தான் மனிதர்களில் அதிகமானவர்களை வழிகெடுத்து விட்டன. உலகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகத்தில் அதிகமானவர்கள் வழிகேட்டில் மூழ்கி இருக்கிறார்கள். அறிவு ஜீவிகள் என்று சொல்கிறோம், புத்தி ஜீவிகள் என்று சொல்கிறோம். மனிதர்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய நீதிமன்றங்களில் நீதிபதிகளாக இருக்கிறார்கள், ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் சிலைகளுக்கு முன்னால் மண்டியிடுகிறார்கள், சிலைகளை வணங்குகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எந்த அளவு உண்மையானது என்பது பாருங்கள். ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس, இந்த சிலைகள் தான் மனிதர்களில் அதிகமானவர்களை வழிகெடுத்து விட்டன என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஃபமன் தபிஅனி, இவர்கள் என்னை பின்பற்றுவார்களோ, ஃபஇன்னஹு மின்னி, அவர்கள் என்னை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். வமன் அசானி, இவர்கள் எனக்கு மாறு செய்வார்களோ, அவர்களை நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய். வமன் அசானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவனாக, அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறாய் என்ற வசனங்களை ஓதியவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய வசனங்கள் என்ன? இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், நீ அவர்களை தண்டிப்பாய் என்றால், நீ அவர்களை வேதனை செய்வாய் என்றால், நிச்சயமாக அவர்கள் உனது அடியார்கள், உனக்கு வேதனை செய்ய முடியும். உன்னை எதிர்த்து கேட்பதற்கு யாரும் இல்லை, உனக்கு மேல் ஒரு அதிகாரம் இல்லை. இந்த வசனத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஓதுகிறார்கள். நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உனது அடிமைகள், உனது அடியார்கள், யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. வைன் தகுஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னித்தால்
فإنك أنت العزيز الحكيم, நிச்சயமாக நீ யாவற்றையும் மிகைத்தவனாக ஞானம் மிக்கவனாக இருக்கிறாய் என்ற வசனத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். இந்த வசனத்தை நபி அவர்கள் ஓதிவிட்டு ஃபரஃப யதைஹி, தங்களுடைய இரு கைகளையும் நபி அவர்கள் உயர்த்துகிறார்கள். உயர்த்தி என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹும்ம யா அல்லாஹ் உம்மதி, எனது உம்மத், எனது சமுதாயம், உம்மதி எனது சமுதாயம் என்று நபி அவர்கள் சொல்லியவர்களாக அழ ஆரம்பிக்கின்றார்கள். நபி அவர்கள் அழுகின்றார்கள். தனது உம்மத்தை நினைவு கூறியவர்களாக நபி அவர்கள் அழுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? ஜிப்ரீலே சென்று வாரும். ஃபகால் அல்லாஹு அஸ்ஸ வஜல் யா ஜிப்ரீல் இத்ஹப் இலா முஹம்மத், முஹம்மதிடம் செல்வீராக. வரப்புக ஆலம், உமது ரப் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான், அந்த ரப்புக்கு அனைத்தும் தெரியும் என்றாலும் ஃபஸல்ஹு, அந்த தூதரிடம் கேட்பீராக. மாயுபுகீக், எதற்காக நீர் அழுகின்றீர், எதற்காக நீர் கண்ணீர் வடிக்கின்றீர்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை சொல்கிறார்கள். அதற்கு பிறகு மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் சென்று ஒரு செய்தி கொண்டு வருகிறார்கள். அந்த செய்தி என்ன? ஃபகால் அல்லாஹு யா ஜிப்ரீல், அல்லாஹ் சொல்கிறான், ஜிப்ரீலே இத்ஹப் இலா முஹம்மத், முஹம்மதிடம் செல்வீராக. ஃபகுல், அந்த முஹம்மதிடம் சொல்வீராக, இன்னா சனுர்தீக ஃபீ உம்மதிக், உமது சமுதாயத்தை நாம் பொருந்திக் கொண்டோம் என்று சொன்ன பொழுதுதான் நபி அவர்கள் தங்கள் அழுகையை நிறுத்துகிறார்கள். தனது சமுதாயத்துக்காக, தனது உம்மத்தை அந்த ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்ளும் வரை அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். வலா நசூக், உமக்கு எந்த ஒரு தீமையும் நாம் நாடவில்லை, செய்ய மாட்டோம் என்ற செய்தியையும் நாம் முஸ்லிமிலே பார்க்கிறோம். எனவே நறுமையானவர்களே, இந்த செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது, தனது குடும்பத்தின் மீது, தனது பேர பிள்ளைகள் மீது வைத்த அன்புகளை விட எல்லாம் இந்த உம்மத்தின் மீது எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு வைத்திருந்தார்கள் என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரங்களாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த தூதர் எப்படி உலகத்துக்கு பயங்கரவாதத்தை கற்றுக் கொடுத்திருக்க முடியும்? அவர்கள் நரக விளிம்பில் அல்லாஹ் மக்களை காப்பாற்றினார், அழிவில் இருந்து அல்லாஹ் மக்களை காப்பாற்றினார், மக்களுக்கு ரஹமத்தை அல்லாஹ் அவர் சொல்லிக் கொடுத்தார். என் அருமையானவர்களே, அந்த தூதரை அல்லாஹு தஆலா இன்னும் எப்படி புகழ்கிறான் என்றால், யா அய்யுஹன் நபி இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா. நபியே, உம்மை நாம் சாட்சியாளராக அனுப்பி இருக்கிறோம், நன்மாராயம் கூறக்கூடியவராக அனுப்பி இருக்கிறோம், எச்சரிக்கக்கூடியவராக அனுப்பி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளராக அனுப்பி வைத்திருக்கிறோம். வ சிராஜம் முனீரா, அதே போன்று ஒரு பிரகாசம், நீர் ஒரு பிரகாசமாக இருக்கின்றீர் என்றும் அல்லாஹு தஆலா அந்த தூதரை சொல்கிறான். அருமையானவர்களே, இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தையை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், சிராஜ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹு தஆலா சந்திரனை சொல்கின்ற பொழுது வஜஅலல் கமர ஃபீஹின்ன நூரன், நாம், அதாவது அந்த அல்லாஹ் சந்திரனை ஒரு பிரகாசமாக ஆக்கியதாக குறிப்பிடுகிறான். வஜஅல ஷம்ஸ சிராஜன், அந்த சூரியனை சொல்கின்ற பொழுது அதை ஒரு ஒளி விளக்காக, ஒளியை உற்பத்தி செய்யக்கூடியதாக அல்லாஹு தஆலா சூரியனை சொல்கிறான். சிராஜ் என்ற வார்த்தையை கொண்டு சூரியனுடைய ஒளி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே வார்த்தை அல்லாஹு தஆலா நபியுடைய அந்த ஒளியை சொல்வதற்கு அல்லாஹு தஆலா இங்கே பயன்படுத்துகிறான். ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பணி என்பது ஜாஹிலியத்தில் இருந்தும், ஷிர்கில் இருந்தும், குஃப்ரில் இருந்தும் அவர்களை விடுவித்தது, அவர்களை நேரான வழியின்பால் கொண்டு வந்தது. உண்மையிலே சூரிய ஒளியை விட இது எத்தனையோ படித்தரம் மேலான ஒரு ஒளி, நரகத்தை விட்டு காப்பாற்றக்கூடிய ஒரு ஒளி, அவர்களை சுவர்க்கத்தின் பால் இட்டுச் செல்லக்கூடிய ஒரு ஒளி என்பதை இந்த செய்தியினூடாக பார்க்கிறோம். மற்றொரு இடத்தில் அல்லாஹு தஆலா அந்த தூதரை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்கிறான், லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் மூமின்களின் மீது அருள் புரிந்தான், அல்லாஹ் மூமின்களின் மீது, இறை விசுவாசிகளின் மீது அருள் புரிந்தான். எப்படி? அவர்களிலிருந்து அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி அல்லாஹ் அருள் புரிந்தான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவனது வேத வசனங்களை அவர் ஓதி காட்டுவார். வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வல் ஹிக்மா, ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வஇன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالin முபீன், இதற்கு முன்னர், இந்த தூதருடைய இந்த பணிக்கு முன்னர், இந்த தூதர் அனுப்பப்படுவதற்கு முன்பு இவர்கள் தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இவ்வளவு பணிகளின் மூலமாகவும் சமூகத்தை சீர்திருத்தியவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ஜாஷியுடைய அரசவையில் இருக்கிறார்கள். நஜ்ஜாஷியுடைய அரசவையிலே ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் அந்த நாட்டுக்கு புகலிடம் தேடி சென்றிருந்தார்கள்.
அந்த நேரத்திலே ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஐயுஹல் மலிக், ஏ அரசரே, குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியா, நாம் ஜாஹிலியாவுடைய ஒரு சமூகமாக இருந்தோம், நாம் அறியாமை கால ஒரு சமூகமாக இருந்தோம். நஅபுதுல் அஸ்னாம், நாம் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம். வனவுக்குலுல் மைத்தா, நாம் செத்தவைகளை எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். வனஅத்தியல் ஃபவாஹிஷ், நாம் மானக்கேடான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். வனக்தஉல் அர்ஹாம், நாம் உறவுகளை எல்லாம் துண்டித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். வனுஸீஉல் ஜிவார், நாம் அண்டை வீட்டார்களை மறந்து வாழ்ந்தோம். யகுலுல் கவிய்யு மின்னல் தஈஃப், எங்களில் பலமிக்கவர் பலவீனமானவரை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார், ஒடுக்கப்பட்டவர்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஃபகுன்னா அலா தாலிக், இப்படியான ஜாஹிலியாவிலே நாம் இருக்கின்ற பொழுது, ஹத்தா பஅஸல்லாஹு இலைனா ரசூலன், ஒரு தூதரை அனுப்பும் வரை இப்படியான ஒரு ஜாஹிலியத்தில் தான் நாம் இருந்தோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த தூதர் இருக்கிறாரே, நஅரிஃபு நஸபஹு, அவரது கோத்திரத்தை பற்றி நமக்கு தெரியும், அவரது உண்மையை பற்றி நமக்கு தெரியும். வ அமானதஹு, அவரது அமானிதம், அவரது நம்பகத்தன்மையை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், அவரது அதாவது தன்னிறைவை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த தூதர், இப்படிப்பட்ட இந்த உயர்ந்த மனிதர், ஃபதஆனா, எம்மை அழைக்கிறார், இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் அழைக்கிறார், லினுவஹிதஹு, அவனை மாத்திரம் வணங்குவதற்காக அழைக்கிறார். அதே போன்று வனஅபுதுஹு, அவனை மாத்திரம் வணங்குவதற்கும் அவனை ஒருமைப்படுத்துவதற்கு அந்த தூதர் எம்மை அழைக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம். நமது மூதாதையர்கள் எதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அந்த சிலைகளை நாம் வணங்கிக் கொண்டிருந்தோம். அந்த தூதர் இந்த கற்களை, இந்த சிலைகளை, நமது மூதாதையர்கள் வணங்குவதை எல்லாம் விட்டுவிட்டு ஒரே அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பதன் பால் அழைத்தார். இன்னும் அவர் நமக்கு வஅமரனா பிஸித்க், உண்மையைத்தான் அவர் நமக்கு ஏவினார். அதே போன்று வஅதாஇல் அமானா, அமானிதத்தை நிறைவேற்றுமாறு அவர் நமக்கு கட்டளையிட்டார். வஸிலத்துர் ரஹீம், உறவுகளை சேர்ந்து வாழுமாறு அவர் நமக்கு ஏவினார். வஹுஸ்னுல் ஜிவார், அண்டை வீட்டார்களுடைய உரிமைகளை பேணுமாறு அவர் நமக்கு ஏவினார். அதே போன்று வல் கஃபி அனில் மஹாரிம், அண்டை வீட்டாருக்கு தீமைகள் இழைப்பதை விட்டு எம்மை அவர் தடுத்தார். அதே போன்று வனஹானா அனில் ஃபவாஹிஷ், மானக்கேடான காரியங்கள் செய்வதை விட்டு எம்மை அவர் தடுத்தார். வகவுலு ஸூர், பொய்யை பேசுவதையும் பொய்யாக சாட்சி சொல்வதையும் அவர் தடுத்தார். அதே போன்று வாக்லி மாலில் யதீம், அனாதைகளுடைய சொத்தை சாப்பிடுவதை அவர் தடுத்தார். அதே போன்று பரிசுத்தமான பெண்கள் விஷயத்தில் அவதூறு கூறுவதை அவர் தடுத்தார். வஅமரனா அன் நஅபுதுல்லாஹ வஹ்தஹு லா நுஷ்ரிக பிஹி ஷையா, அவர் நமக்கு ஏவியதெல்லாம் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காதீர்கள் என்றுதான் அவர் ஏவினார். வஅமரனா பிஸ்ஸலா, தொழுகை அவர் நமக்கு ஏவினார். வஸ்ஸகாத், ஜகாத்தை ஏவினார். வஸ்ஸியாம், நோன்பை ஏவினார். ஃபகால قال فعدد عليه امور الاسلام, இவ்வாறு பல விடயங்களை, இஸ்லாத்துடைய பல செய்திகளை அவர் நமக்கு ஏவினார். ஃபஸத்தக்னாஹு, அவரை நாம் உண்மைப்படுத்தினோம். வஆமன்னா பிஹி, அவரை நாம் நம்பிக்கை கொண்டோம். அவர் எதை கொண்டு வந்தாரோ அதை நாம் பின்பற்றினோம். அல்லாஹ்வை மாத்திரம் நாம் வணங்கினோம். அந்த அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் நாம் இணையாக்காது விட்டுவிட்டோம். அதே போன்று அவர் எதை எம் மீது ஹராமாக்கினாரோ அவைகளை விட்டு நாம் விலகிக் கொண்டோம். அவர் எதை நமக்கு ஹலாலாக்கினாரோ அவைகளை நாம் செய்ய ஆரம்பித்தோம். இப்படி நாம் ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக மாறுகின்ற பொழுது எங்கள் சமுதாயம் எங்களை வேதனைப்படுத்தினார்கள். எங்கள் சமுதாயம், எமது சமுதாயம் எங்களை சோதனைக்குட்படுத்தினார்கள். அந்த மார்க்கத்தை விட்டுவிடுமாறு பல சோதனைகளை, இன்னல்களை எமக்கு தந்தார்கள். அந்த நேரத்தில் தான் உம்மிடம் நாம் புகழ் தேடி வந்திருக்கிறோம் என்று அந்த நேரத்திலே ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ஜாஷியுடைய மன்னரின் அவையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிகளை தெளிவுபடுத்துகிறார்கள். அருமையானவர்களே, இந்த பணிகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு உயரிய சமூகத்தை உருவாக்குவதற்காக, ஒரு உன்னதமான சமுதாயத்தை உருவாக்குவதற்காக, ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு மிகப்பெரிய ஒரு பணியை செய்திருக்கிறார்கள். எப்படியான ஜாஹிலியாவிலே இருந்த ஒரு சமுதாயத்தை ஒரு உயரிய சமூகமாக மாற்றியிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் மிகப்பெரிய ஆதாரம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு பயங்கரவாதத்தை போதித்திருப்பார்களா? உலகத்துக்கு மனிதாபிமானத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள். போர்க்களங்களில் கூட பெண்கள், சிறுவர்கள் கொல்லப்படக்கூடாது என்று போதித்த ஒரு உயரிய நாகரிகத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். இன்றைய உலகின் போர்க்களங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பச்சிலம் குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பால்குடி குழந்தைகள், பால்குடி மறவாத குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பாவி மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? போர்க்களங்களில் கூட பெண்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்.
குழந்தைகளுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நபி அவர்கள் உலகத்துக்கு போதிக்கின்றார்கள். அருமையானவர்களே, இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு பயங்கரவாதத்தை சொல்லிக் கொடுத்திருப்பாரா? உலகத்துக்கு ஒளி விளக்காக ரஹ்மத்தாக வந்தவர். அவர் மக்களுக்கு நேர்வழியை சொல்லிக் கொடுத்தவர். அதாவது ஒவ்வொரு மனிதனும் நேர்வழியை பெற வேண்டும் என்பதில் அதாவது பேராவல் கொண்டவராக அவர் இருந்தார் என்பதை பார்க்கிறோம். அந்த ரப்புல் ஆலமீன் அந்த தூதரை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துகிறான் என்பதற்கு இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லஅம்ருக இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன். உமது வாழ்நாளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளின் மீது சத்தியமிடுகிறான். இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன். அவர்கள் அதாவது அழிந்து போகக்கூடிய, அழிந்து விடக்கூடிய ஒரு போதையிலே அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தின் நிலையை சொல்கின்ற பொழுது யார் மீது சத்தியமிடுகிறான் தெரியுமா? நபியுடைய வாழ்நாளின் மீது சத்தியமிடுகிறான். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கின்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தூதரை விட ஒரு சிறந்த மனிதரை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே படைக்கவில்லை என்பதற்கு ஆதாரம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா அந்த தூதருடைய வாழ்நாளின் மீது சத்தியமிடுகிறான். வேறு யாரின் மீதும் இவ்வாறு சத்தியமிட்டதை நமக்கு பார்க்க முடியாது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று மற்றொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம். ஞானமிக்க குர்ஆனின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சத்தியமிடுகிறான். இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமாக நீர் அனுப்பப்பட்ட அந்த தூதர்கள் என்றும் உள்ளவர்தாம். அலா சிராத்தின் முஸ்தகீம், நீர் நேரான வழியின் மீது இருக்கின்றீர். நீர் தெளிவான அந்த நேரான வழியின் மீது நீர் இருப்பதாக அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கிறான். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா தனது வேதத்தின் மீதும் தனது பெயர்களின் ஒன்றின் மீதும் சத்தியமிட்டு என்ன சொல்கிறான்? அந்த தூதர் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்றும் உள்ளவர்தான் என்பதை சொல்கிறான். அவர் நேரான வழியிலே இருப்பதாகவும் சொல்கிறான். இதை நமக்கு வேறு எந்த தூதருடைய விஷயத்திலும் பார்க்க முடியாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். என் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள் பின்பற்றப்பட வேண்டும். அவைகளை கண்ணியப்படுத்த வேண்டியவர்கள் நாம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை கௌரவித்து செயல்படுத்த வேண்டியவர்கள் நாமாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த தூதரை சொல்கின்ற பொழுது எப்படி சொல்கிறான்? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுடைய உயிரை விட அந்த தூதர் மேலானவர் என்று அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறான். மூமின்களுடைய உயிரை விட அந்த தூதர் மேலானவர், உயர்ந்தவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என் அருமையானவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் அவர்கள் பின்பற்றினார்கள், அந்த தூதரை எப்படியெல்லாம் உண்மைப்படுத்தினார்கள். சமுதாயம் அவர்களை துன்பப்படுத்துகின்ற பொழுது, அவர்களை வேதனைக்குள்ளாக்குகின்ற பொழுது, அபூ சுஃபியான் சொல்லுகிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அந்த மக்காவிலே ஸைத் இப்னு அத்-தஸினா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுகு மரத்திலே ஏற்றப்பட போகிறார். அவருடைய உயிர் பிரிய போகிறது. அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல போகிறார். அந்த நேரத்திலே அந்த நபித்தோழரிடம் கேட்கப்படுகிறது, இந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இடத்தில் முஹம்மது துன்புறுத்தப்படுவதையும் நீர் உமது வீட்டில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதையும் நீர் விரும்புவீரா? நீர் அவ்வாறு விரும்புவீரா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்ட பொழுது ஸைத் இப்னு தஸினா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் குறிப்பிடுகிறார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முஹம்மதின் மீது அவரது தோழர்கள் அன்பு வைப்பதை போன்று நான் வேறு யாரையும் பார்க்கவில்லை என்று சொல்கிறார்கள். எனவே அருமையானவர்களே, அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சிறப்பும் ஒவ்வொரு உயர்வும் எதை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்றால், இந்த உம்மத்தின் மீது அவர்கள் எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார்கள், எவ்வளவு அன்பாக இருந்தார்கள், இந்த உம்மத்துக்கு நன்மையை மாத்திரம் அவர்கள் நாடினார்கள் என்பதற்குரிய ஆதாரங்கள் தான் இவைகள். எனவே நாம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை எடுத்து நடப்பதை கண்ணியமாக கௌரவமாக கருத வேண்டும். அந்த சுன்னாக்களை உலகத்துக்கு நாம் பரப்ப வேண்டும். ஒரு யூதன் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை கொச்சைப்படுத்துகின்ற, அதை இழிவுபடுத்துகின்ற விதத்திலே கேட்கிறான், உமது தூதர் மலசலம் கழிக்கின்ற, சிறுநீர் கழிக்கின்ற அந்த விடயங்களை எல்லாம் உமக்கு சொல்லித் தருகின்றாராமே என்று கேட்ட பொழுது சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? ஒரு நெருப்பு வணங்கியாக இருந்தவர். அவர் ஒரு கிறிஸ்துவராக மாறியவர். சத்தியத்தை தேடி பல நாடுகளில் பயணம் செய்தவர். அடிமையாக விற்கப்பட்டவர்.
இப்படியெல்லாம் சத்தியத்தை தேடி வந்த அந்த மனிதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், நமது தூதர் மலசலம் கழிக்கின்ற அந்த ஒழுங்குகளை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார். கிபிலாவை முன்னோக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார். 3 கற்களுக்கு குறைவாக பயன்படுத்த கூடாது என்று சொல்லி இருக்கிறார். வலது கையால் சுத்தப்படுத்த கூடாது என்று சொல்லி இருக்கிறார் என்று பெருமையாக சொன்னார்களே. அருமையானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாக்கள், அவைகளை நாம் நடைமுறைப்படுத்துவதை கண்ணியமாக கருத வேண்டும், கௌரவமாக கருத வேண்டும். கவலை என்னவென்றால், எந்த தூதரை இழிவுபடுத்த நினைக்கிறார்களோ, எந்த தூதரை கொச்சைப்படுத்த நினைக்கிறார்களோ, அந்த கலாச்சாரங்களை பின்பற்றுவதை இந்த உம்மத் பெருமையாக கருதி கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் ஒரு உடும்பினுடைய பொந்துக்குள் நுழைந்து விட்டாலும் இந்த முஸ்லிம் உம்மத் நுழைந்து விடும் என்று சொன்னார்களே. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், லிமன் யா ரசூலுல்லாஹ், யாரை நீங்கள் சொல்கிறீர்கள்? அந்த யூதர்களையும் கிறிஸ்துவர்களையுமா என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் ஆம் என்று சொன்னார்களே. அந்த யூத கிறிஸ்துவ கலாச்சாரங்களை முஸ்லிம் உம்மத் சாணுக்கு சான், முழத்துக்கு முழம் பின்பற்றும் என்று நபி அவர்கள் சொன்னார்களே. அதை நாம் உண்மைப்படுத்திவிடக் கூடாது. நாம் அல்லாஹ்வின் தூதரின் சுன்னாக்களை எடுத்து நடக்க வேண்டும். நமது சமூகத்துடைய நிலை என்ன? ஒவ்வொரு வருடமும் குழந்தைகளுக்கு எதை மறந்து விட்டாலும் பிறந்த நாள், ஹேப்பி பர்த்டே கொண்டாடுவதற்கு மறக்க மாட்டோம். குழந்தை 7 வயதை அடைகிறது. எந்த ஒரு தந்தையாவது சொல்லி இருப்பாரா, மகனே உனக்கு இப்பொழுது 7 வயதாகிவிட்டது, அல்லாஹ்வின் தூதர் நமது தலைவர் சொல்லி இருக்கிறார், 7 வயதான போது தொழுகையை கொண்டு ஏவுமாறு சொல்லி இருக்கிறார் என்று தனது குழந்தைகளுக்கு தொழுகை ஏவிய பெற்றோர்கள் எத்தனை பேர்கள்? 10 வயதாகியும் தொழவில்லை என்றால் அடித்தாவது தொழ வையுங்கள் என்று சொன்னார்களே, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர்கள்? ஆனால் வருடம் தவறாமல் குழந்தைகளுக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, இது யாருடைய கலாச்சாரம்? இது நபி அவர்கள் இந்த உலகத்துக்கு போதித்த கலாச்சாரமா? நபி அவர்கள் இப்படி ஒரு கலாச்சாரத்தை உலகத்துக்கு சொல்லி தந்தார்களா? நபி அவர்கள் முஸ்லிம்களுடைய தனித்துவத்தை பாதுகாத்தவர்கள். இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளில் கூட நீங்கள் அவர்களுக்கு ஒப்பாகிவிடக் கூடாது என்பதனால் தானே ஆஷுராவோடு 9ஐயும் சேர்த்து நோன்பு வையுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எதற்காக? இபாதத்தில் கூட நீங்கள் அவர்களுக்கு ஒப்பாகிவிடக் கூடாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவதை, அவர்களை போன்ற ஆடை அணிவதை, அந்த விளையாட்டு வீரர்களுடைய ஆடைகளை அணிவதை, குழந்தைகளுக்கு அந்த ஆடைகளை அணிவித்து மகிழ்விப்பதை நாம் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் 1 தேதி வந்துவிட்டால் என்ன செய்யப்படுகிறது? ஹேப்பி நியூ இயர் கொண்டாடப்படுகிறதா இல்லையா? யார் கொண்டாடுகிறார்கள்? முஸ்லிம்கள். எந்த தூதரை இழிவுபடுத்த நினைக்கிறார்களோ அவர்களுடைய கலாச்சாரங்களை எல்லாம் பின்பற்றுவதில் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எந்த தூதர் இந்த உலகத்தில் இந்த முஸ்லிம் உம்மத்துக்காக தன்னை அர்ப்பணித்தார்களோ அந்த உம்மத்துடைய சுன்னாக்களை பின்பற்றுவதை ஒரு பிற்போக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பலருடைய நாவிலே என்ன வருகிறது? சில முஸ்லிம் நாவுகள் சொல்கின்றன, என்ன பைத்தியக்காரன் போல் தாடியை வளர்த்திருக்கிறார் என்று வாய் கூசாமல் சொல்லக்கூடிய நாவுகள் இருக்கின்றன. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னா ஒரு முஸ்லிமுடைய நாவால் கொச்சைப்படுத்த முடியுமா? நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பதஅல் இஸ்லாமு கரீபா ஃபஸயஊது கரீபன் கமா பத. இஸ்லாம் பரதேசமாக, அந்நியமாகத்தான் இஸ்லாத்துடைய ஆரம்பம் இருந்தது. அது அதே நிலையை அடையும். அந்த நேரத்தில் அந்த உரபாக்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். யார் அந்த உரபாக்கள்? அந்த தூதரின் சுன்னாக்களை உயிர்ப்பிக்கக்கூடியவர்கள், நபியுடைய சுன்னாக்களை பின்பற்றுவதை, அதை உயிர்ப்பிப்பதை பெருமையாக கொள்ளக்கூடியவர்கள். எனவே நறுமையானவர்களே, நாம் நமது குழந்தைகளுடைய உள்ளத்தில் அந்த நபியினுடைய அந்த முஹப்பத்தை, நபியினுடைய அந்த வாழ்க்கையை, நபியின் மீது அன்பு வைக்க வேண்டும் என்பதை அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் நாம் இப்பொழுதிருந்தே விதைக்க வேண்டும். அந்த உள்ளங்களை நபியின் மீது அன்பு கொள்ளக்கூடிய உள்ளங்களாக நாம் உருவாக்க வேண்டும். நபியுடைய சுன்னாக்களை பின்பற்றுவதற்கு அந்த உள்ளங்களை இப்பொழுதிருந்தே பயிற்றுவிக்க வேண்டும். எனவே நறுமையானவர்களே, அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு தெரியுமா? நபியை பற்றி, இஸ்லாத்தை பற்றி இப்படி தவறாக உலகத்திலே பரப்பப்படுகின்ற பொழுது, ஊடகங்கள் சொல்கின்ற பொழுது, இல்லை இல்லை இஸ்லாம் உலகத்துக்கு சாந்தியை போதிக்க, தூதர் உலகத்துக்கு ரஹமத்தை தான் போதிக்க வந்தார் என்று சொல்வதற்குரிய பொறுப்பு யாரை சார்ந்தது? நம் அனைவரையும் சார்ந்ததாக இருக்கிறது. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் அதை பிறருக்கு எத்தி வையுங்கள் என்று நபி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நமது தோளிலே சுமத்தி விட்டு சென்றார்களே, அந்த பொறுப்பை நாம் எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறோம்? பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும்
அதை பிறருக்கு எத்தி வையுங்கள் என்று ஒரு தலைவர் சொல்லி இருப்பார் என்றால் அவரது வாழ்க்கை எந்த அளவு ஒரு அப்பழுக்கற்ற ஒரு திறந்த புத்தகமாக இருந்திருக்கும். ஒரு அயோக்கியனுக்கு, ஒரு அநியாயக்காரனுக்கு, மோசடி செய்தவனுக்கு இப்படி சொல்ல முடியுமா? என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் அதை பிறருக்கு எத்தி வையுங்கள் என்று ஒரு மோசடிக்காரனுக்கு சொல்ல முடியுமா? யாருக்கு சொல்ல முடியும்? அமானிதத்தை உலகத்துக்கு போதித்தவர், உண்மையை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர், சிறை கைதிகளை எப்படி நடத்தினார்? இன்றைய நாகரிக உலகத்தை எடுத்து பாருங்கள். அதாவது எத்தனையோ ஒப்பந்தங்களை எல்லாம் கைச்சாத்திட்டு இருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் மீறுகின்ற விதத்தில் தான் அந்த குவாந்தனாமோ என்று சொல்லக்கூடிய சிறை அமைந்திருக்கிறது. அத்தனை சட்டங்களையும் மீறி சிறை கைதிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் கொன்று குவித்த அந்த சுமாமா பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை எப்படி நடத்தினார்கள்? அந்த மஸ்ஜித் நபவியிலே கட்டி வைக்கின்றார்கள். 3 நாட்கள் அவரை கட்டி வைக்கிறார். அந்த மனிதர், அந்த சஹாபாக்களை எல்லாம் கொன்ற அந்த மனிதர், அந்த சிறை கைதி மஸ்ஜித் நபவியிலே எப்படி நடத்தப்பட்டார்? நபி அவர்கள் முதலாவது நாள் கேட்கிறார்கள், மாலக்கையா சுமாமா, உன்னிடத்தில் என்ன சுமாமா இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர் என்ன சொல்லவில்லை, நீர் வேண்டுமென்றால் என்னை கொலை செய்யலாம், அதற்கு நான் தகுதி உடையவர், என்னை நீர் மன்னித்தால் அதற்குரிய தொகையை நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இரண்டாவது நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்வியை கேட்கிறார்கள், அதே பதிலை தான் சொல்கிறார்கள். மூன்றாவது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அவிழ்த்து விட்டார்கள். அவர் பக்கத்திலே உள்ள ஒரு கிணற்றுக்கு சென்று குளித்து விட்டு வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நேற்று வரை இந்த உலகத்தில் எனக்கு ஒரு வெறுப்பான முகம் இருந்திருக்கும் என்றால் அது உங்கள் முகம் தான் யா ரசூலுல்லாஹ். இன்று இந்த உலகத்திலே எனக்கு மிக விருப்பமான ஒரு முகம் இருக்கும் என்றால் அது உங்கள் முகம் தான் என்று சொன்னார்களே. எப்படி இது நடந்தது? ஒரு சிறை கைதி எப்படி நடத்த வேண்டும் என்ற நாகரிகத்தை உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நறுமையானவர்களே, அந்த தூதருடைய செய்திகளை நாம் உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். அவரை பற்றி தவறான செய்திகள் தவறாக பிரச்சாரப்படுத்தப்படுகிறது, தவறாக உலகத்துக்கு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்திகளை இல்லை இவர் உலகத்துக்கு ரஹமத்தையும் அதே போன்று உயரிய பண்புகளையும் தான் போதித்தார் என்று சொல்லக்கூடிய கடமை நம் அனைவரையும் சார்ந்திருக்கிறது. எனவே நறுமையானவர்களே, அந்த தூதரை பின்பற்றுவோம், அந்த தூதருடைய சுன்னாக்களை உலகத்துக்கு பரப்புவோம், அவர்களுடைய அன்பை நமது குழந்தைகளுடைய உள்ளங்களில் விதைப்போம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.